திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். ஆமா, விழுப்புரத்துல இருந்து ஹரிஷ் லைன்ல இருக்கீங்க. உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஹலோ சார், எனக்கு சந்தேகம் என்ன சார், இப்போ 2013 அப்ப பாத்தீங்கன்னா டாலர் விசஸ் இந்தியன் ருபியோடைய வேல்யூ வந்து கம்மியா, ஐ மீன் இந்தியன் ருபி வந்து கொஞ்சம் மேல இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இதுக்கு வந்து காரணம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோடைய தப்பா என்னன்னு சார்? உங்களுக்கு தெரியும், ஒரு ரூபாயோடைய மதிப்புடைய வீழ்ச்சி எழுச்சி அப்படிங்கிறது மெயினா டாலர் சார்ந்திருக்கு. டாலருக்கு நிகரான அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அது வந்து நமக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 ரூபாயை நெருங்கி நிக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனா வந்து டாலர் மட்டுமே காரணம் இல்ல. பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயிலுடைய பிரைசிங் காரணம், கோல்டோடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் காரணம், வார் காரணம். உக்ரைன் ரஷ்யா போர்னால பெருசா பின்னடைவு சந்திச்சது, பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனைனால சந்திச்சது, ஈரான் அமெரிக்கா சண்டைனால சந்திச்சதுன்னு பல காரணங்களால மல்டிபிள் ரீசன்ஸ் ஃபார் ருபியுடைய டிக்ளைனுக்கு நம்ம டாலருக்கு எதிராக. பிளஸ் நம்ம வந்து ஒவ்வொரு நாடும் எவ்வளவு கோல்டை பர்ச்சேஸ் பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு டாலரை பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது ஒரு கவலைக்குரிய விஷயமா மேம்போக்கா தெரியலாம். ஆனா இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடியவங்க, சிவகாசில இருந்து, தூத்துக்குடியில இருந்து, பொள்ளாச்சில இருந்து, திருப்பூர்ல இருந்து, ஈரோடுல இருந்து, கரூர்ல இருந்து, இந்த மாதிரி பல இடங்கள், நாமக்கல்ல இருந்து பல இடங்கள்ல வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி, அதாவது டாலருடைய எழுச்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய லாபத்தை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அது ஒரு பேலன்சிங் ஆகிட்டு மாதிரி தான். கட்டாயமா ஆஸ் எ ப்ரைடு மேட்டரா வந்து ரூபாயோட மதிப்பு எழணும், டாலரோட மதிப்பு குறையணும். ஏன்னா நம்ம 1947ல ரூபாய்க்கும் டாலருக்குமான மதிப்பு வந்து $1 1 இதான் 1947ல இருந்தது. பிறகு தொடர்ந்து வரும்போது டாலருடைய விலை கூடிக்கிட்டே போகுது, ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த பேலன்சிங் ஆக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணணும், பண்றாங்க. நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது உண்மைதான். 90 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. நம்ம வந்து எப்படி அதை புரிஞ்சுக்கணும் எக்ஸாக்டா எக்கனாமிக்கலான, டாலருக்கு எதிராக இந்தியாவுடைய ருபி கீழே விழுந்திருக்குது, சைனாவுடைய இது ரூபாய் எப்படி விழுந்திருக்கு, ஜப்பானுடைய எண் எப்படி விழுந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவங்களுடைய கரன்சி எப்படி விழுந்திருக்குன்னு பார்த்து அந்த ரேஷியோல நம்ம கம்மியா விழுந்திருக்குமோ அதிகமாக விழுந்திருக்கோம், அந்த வேல்யூ மட்டும் இல்லாம அந்த ரேஷியோவும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்பதான் நம்ம வந்து மோசமா விழுந்திருக்கோமா அப்படிங்கிற பார்க்கணும். பொருளாதார வளர்ச்சி மாதிரியே தான். பொருளாதார வளர்ச்சி நமக்கு வந்து இந்தியா வந்து ஒரு 7% தொடுது அப்படின்னா 7% ஒரு வளர்ச்சியாங்க, நாங்கெல்லாம் 9 பார்த்தோம் 10 பார்த்தோம்னு ஒரு கணக்குல வரலாம். ஆனா குளோபலி யாருமே 4, 5 கூட தொடாத போது நம்ம 7% தொடுறோம் அப்படின்னா நம்ம வந்து பெட்டரா இருக்கும்னு பார்த்தோம். அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ரூபாயோட மதிப்பு டாலருக்கு எதிராக விழுவது உண்மைதான். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஆவரேஜா பெட்டரா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். திருத்தணில இருந்து நாகராஜன் இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய கேள்வி கேளுங்க. கேளுங்க திரு நாகராஜன். சார் வணக்கம் சார், பாண்டியா சார். வணக்கம், சொல்லுங்க. உங்க பேட்டியெல்லாம் நான் பார்க்கறது உண்டு, நன்றிங்க. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் சார். இப்போ வந்து மேகதாது விஷயத்துல திரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் வந்து கர்நாடகாவுக்கு போகணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. அதை பத்தி உங்ககிட்ட கேட்கலாம். ரொம்ப நன்றிங்க. கர்நாடகாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மேகதாது அணை பத்தி பேசுவதற்காக போகலாமா அப்படின்னா தாராளமா போகலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கு நினைவு இருக்கும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்த போது நீதிமன்றம் ஒரு அறிவுரை வழங்கியது. ஏன் ஒருக்க நீங்க ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, ஒரு பேச்சுவார்த்தை தான், என்ன கெட்டு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதற்கு முன்னாடி 100 முறை பேசப்பட்டிருக்கு. எம்ஜிஆர் காலத்துல இருந்து, குண்டுராவ் காலத்துல இருந்து, கருணாநிதி காலத்துல இருந்து, எடியூரப்பா காலத்துல இருந்து பல சந்தர்ப்பங்கள்ல பேசப்பட்டுக்கிட்டே தான் வந்திருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து கர்நாடகா வந்து முரண்டு பிடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் எத்தனை முறை பேசினாலும் தகும். ஒன்று, இது இந்தியா. இன்னொன்று, தமிழகமும் கர்நாடகாவும் அண்டை மாநிலங்கள். நம்மளால அவங்களுக்கு நிறைய பலன்கள், அவங்களால நமக்கு பலன்கள். அதனால வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. நம்ம வந்து ஒரு தாய் மக்கள் தான். அதனால வந்து அவங்க அடம் பிடிச்சாங்கன்னா, முரண்டு பிடிச்சாங்கன்னா நம்மளுடைய சகோதர சண்டைன்னு சொல்லுவோம்ல, அது போல நம்ம வந்து ஒரு இருந்து பார்த்து ட்ரை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம எளிமையா சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், சாம தான பேத தண்டம். ஸோ முதல்ல சமாதானம், அப்புறம் வந்து கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஒன்று கொடுத்து வாங்கி கூட ஒன்று பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கு பிறகு வந்துச்சுன்னா முரண்பாடு சுப்ரீம் கோர்ட் போகலாம். அதற்கு பிறகு அவங்க கேட்கல அப்படின்னா லாஸ்டா தண்டம் சொல்லலாம். சோ வந்து எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடத்தினாலும் தவறு கிடையாது. தமிழகத்தின் கட்சிகள் கருதுவது போல அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, பேச்சுவார்த்தை சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கூட்டணி கவர்மெண்ட் இருக்குது. ஒருவேளை திரு ஜோசப் விஜய் அங்க போயிட்டு ஏதாவது ஒரு அடுத்த விதமான ஒரு கன்வின்சிங்கான ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வந்துட்டாருன்னு அவருக்கு ஒரு பெரு வெற்றி மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க யாரும் பதற வேண்டியதில்லை. ஏன்னா கர்நாடகாவில் எலெக்ஷன் வரப்போது. அதனால திரு டி கே சிவகுமார் அவர்கள் வந்து இப்பதான் முதலமைச்சர் இருக்காரு. இன்னொரு 1.5 வருஷத்துல அவருடைய பேரை செல்வாக்கு தக்கைக்குன்னு பாக்குறாரு. பிளஸ் அவர் வந்து
அவருடைய பெட் ப்ராஜெக்ட் மாதிரி இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டாரு. நான் தான் மேகதாத்துவை கொண்டு வந்தேன், எப்படி தெலுங்கானாக்கு வந்து தெலுங்கானாங்கிற மாநிலம் உருவாவதற்கே நான் தான் காரணம் அப்படின்னு டிஆர்எஸ் கட்சியும் அதனுடைய தலைவர் ராவ் அவர்களும் கிளைம் பண்ணிட்டாங்களோ, அது மாதிரி மேகதாத்து அணை கட்டுறதுக்கே நான் தான் காரணம் அப்படின்னு அவர் தனியா பெருமை தேடிக்கொள்ள விரும்புகிறார் காங்கிரஸ் கட்சிக்கு தாண்டி. அதனால அவருடைய முயற்சிகள் இருக்கு. பட் அவர் சம்மதிக்க மாட்டார். ஸோ தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாலும் பிரயோஜனம் இல்லை, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாலும் பிரயோஜனம் இல்லை, அது எதுவுமே பிரயோஜனப்பட போறதில்ல. உச்சநீதிமன்ற தீர்ப்பு உறுதி மட்டும் தான். உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து மத்திய அரசு கர்நாடக அரசு கேட்காமல் இருக்கிறது, அதை வலியுறுத்தி கொண்டிருப்பதுதான் வழி. உச்சநீதிமன்றத்தை நெருக்கி, மத்திய அரசை நெருக்கி, காங்கிரஸ் கவர்மெண்ட்டை நெருக்கி, காங்கிரஸ் தலைவர்களை நெருக்கி, இப்படி எல்லா விதமான வாய்ப்புகளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பேசுறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கோச்சுக்கு போனா நமக்கு தான் நட்டம். நம்முடைய விவசாயிகளுக்காக இறங்கி போவதில் தப்பு இல்லை. விவசாயிகள் இறங்கி போகக்கூடாது. விவசாயிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இறங்கி போவதில் எந்த தப்பும் இல்லை. மணிவண்ணன் நங்கநல்லூர்ல இருந்து இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. இந்த நீட்டை வச்சு எவ்வளவு நாள் தான் சார் அரசியல் பண்ணிட்டே இருப்பாங்க? நீட் இம்பார்ட்டன்ட் இல்லையா? விஜய் ஆல்சோ ஸ்டாண்டிங் நீட் இஸ் வேண்டாம் சொல்லிட்டு. வாட் இஸ் யுவர் ஒபினியன் சார்? பட் யூ ஆர் டோல்ட் சோ many times, பட் ஐ வாண்ட் டு டாக். தேங்க்யூங்க. நீட் வந்து தேவையா தேவையில்லையா அப்படின்னு அந்த கேள்வி தாண்டி போயிருச்சு. நீட் வந்து ஏஐ மாதிரி ஆயிடுச்சு. வேணுமா வேண்டாமாங்கிற கேள்வியே கிடையாது. அது இருக்கும், அப்படிதான் நடக்கும், வேற வழி இல்லை. ஏன்னா உச்சநீதிமன்றம் ஒரு முறைக்கு பல முறை உத்தரவாதம் சொல்லிவிட்டது. மத்திய அரசு மத நிலைப்பாடில் இருக்கிறது. அதனால தான் இவர்கள் யாருமே வழக்கு போட மறுக்கிறார்கள், இவர் யாருமே பாராளுமன்றத்தில் பேச மறுக்கிறார்கள். என பாராளுமன்றத்தில் பாஜக அரசுக்கு பெரும்பான்மை இருக்கிறது. நீதிமன்றம் இந்த நீட்டுக்கு எதிரான வழக்குகளை தள்ளுபடி செய்திருக்கிறது. அப்ப ரெண்டு பக்கம் போக முடியாத மாதிரி தான் இந்த மாதிரி ரோட்ல வந்து வெளியில வந்து பொலிட்டிசைஸ் பண்றாங்கன்னு பாக்குறோம். சோ நீட் வந்து வேணுமானா வேண்டும் தான், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. நீட்டுக்கு மட்டுமல்ல, மற்ற பல படிப்புகளுக்கு இது மாதிரியான தேர்வுகள் இருக்கின்றன. அதனால நீட் இருக்கத்தான் செய்யும். நம்ம பிள்ளைகள் நீட்டை படிக்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க, நீட்ல நல்ல மார்க் வாங்கத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நீட்டை வைத்து அரசியல் செய்வது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா எப்பயுமே தீர்க்க முடியாத, தீராத, தீர்ப்பதற்கு நீண்ட காலம் ஆகக்கூடிய பிரச்சனைகள் வைத்திருப்பதான் அரசியல்வாதிகளுடைய வழக்கம். அது ஒரு பேட்டர்ன், வேற ஒண்ணுமே இல்லை. மாதவரத்துல இருந்து சர்வராஜன் இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. சார் வணக்கம். உங்களுடைய தீவிர விசிறி சார். நானு நீண்ட காலமா உங்களுடைய இதை கம்ப்ளீட்டா எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்குதான் திடீர்னு பார்த்தா சரின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த நீட் சம்பந்தமா ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. கேட்கலாமா? கேளுங்க ப்ளீஸ். சார் இப்ப இந்த நீட்டுக்கு வந்து அதாவது ஓவராலா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுலதான் நிறைய இந்த போராட்டங்களுக்கு நீண்ட காலம் ஆகி போச்சு. 15 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நெருங்குது. ஆனா இதை பத்தியே ஒரு போராட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு என்ன இதுல வந்து பப்ளிக் அவேர்னஸ் இன்னும் இது வரைக்குமே வந்து அந்த இது வரலையா? அதாவது வந்து நீட் வந்து வேணுங்கிறது ஆணித்தரமா சொல்றதுக்கு ஒரு போராட்டம் பண்றதுக்கு யாருமே என்ன தயாராகலையா? இல்ல வந்து அந்த லெவல் தான் இன்னும் நீட் வேண்டாங்கிற மனநிலையே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நன்றிங்க. நீட் வேணும்னு தமிழ்நாட்டில் நான் அறிஞ்சு டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அவர் சொல்வாரான்னு தெரியல. பாஜக சொல்கிறது. அவர்கள் அடித்து சொல்வது இல்லை. அவர்கள் வந்து ரொம்ப தயங்குகிறார்கள். அரசியல் வந்து பொலிட்டிக்கல் மூட் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. பாஜக தலைவர்கள்ட்டே கேட்டா கூட ஒருவேளை வந்து தமிழ்நாட்டுக்கு நீட் வேணாம் சார் சொல்லுவாங்களோ என்னமோ தெரியல. அவங்களுக்கு வந்து ஒரு கன்விக்ஷன் இருக்குதா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஸோ கட்டாயமா அதை அடித்து ஆணித்தரமா சொல்லக்கூடிய இருந்தால் நல்லதுதான். நீங்க குறிப்பிட்ட போல அதை பாஜக தலைமை தான் முடிவெடுக்க வேண்டும். டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட சில நியாயமானவர்கள் வந்து அதை வந்து வேணும்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து எந்த குழப்பம் இல்லை. அதை தைரியமா சொல்வதற்கு ஒரு பெரிய தயக்கம் தெரிகிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லியிருக்கிறோம். அதற்கு டேட்டா பூர்வமா ஸ்டாட்டிஸ்டிக்கலா யாராவது நீதியரசர் ஏ.கே. ராஜன் அறிக்கை உட்பட பல இடங்கள்ல வந்து ஃபால்ஸ் டேட்டா வச்சு தான் சொல்லியிருந்தாங்க, இல்லாட்டி குக்ட் அப் டேட்டா சொல்லியிருந்தாங்க, இல்லாட்டி ஹாஃப் டேட்டா சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு வெரைட்டி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து வேரியேஷன் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ ரொம்ப தெளிவா நீட் வந்து மக்களுக்கு நல்லதை தருகிறது, மாணவர்கள் மத்தியில் போட்டியை உருவாக்குறது, அதில் தேர்வு பெறுகிறார்கள் தமிழக மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நம்ம அடைய வேண்டியிருக்கு. அதுதான் வந்து கேப்டேஷன் ஃபீயை குறைச்சிருக்கு. குறிப்பிட்ட பள்ளிகள்ல குறிப்பிட்ட ஊர்களில் மட்டுமே மாணவர்கள் படிச்சு அங்கிருந்து மட்டுமே பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நிலைமை தவிர்த்து சமநிலையை உருவாக்கி இருக்கு. நீட் வேணுங்கிறதுல எந்த குழப்பம் இல்லை. அதை கட்சிகள் சொல்வதும் சொல்லாமல் இருப்பதும் அவருடைய உரிமை.